காட்டுமிராண்டியின் கால்தடம். காய்ந்த பூமியின் பிளவுகளில் வளர்ந்திருக்கும் கள்ளிப்பூக்களில் மொய்க்கும் வண்டுகள் இரவில் இரக்கமற்ற குளிரில் அலைக்கழுகின்றன, சென்றடையா சொற்களைப் போல். கனிமொழி. இப்போதுதான் தலை குளித்த ஓர் இளம்பெண்ணின் கூந்தல் வகுடைப் போல் கிராமத்திலிருந்து ஒற்றையடி பாதைகள் பிரிகின்றன. கொஞ்சம் கூட அகலமின்றி நீளமாக உடல் சிறுத்து ஒல்லியாக இருப்பது குறித்து ஒற்றையடி பாதைகள் வருத்தப்படும் போதெல்லாம் இருபுறமும் உள்ள தும்பை செடிகளும் காட்டுப்பூக்களும் அவற்றுக்கு ஆறுதல் சொல்கின்றன. ஒவ்வொரு இரவும் நிலவொளியில் கிராமம் தூங்கிவிட்ட பிறகு ஒற்றையடி பாதைகள் விழித்துக் கொள்கின்றன. அவற்றின் அருகே உள்ள புற்கள் பகலெல்லாம் காட்டிய கரும்பச்சை வண்ணங்களை இழந்துவிட்டு இரவையும் நிலவையும் குழைத்து வேறு வண்ணத்துக்கு மாறிவிடுகின்றன. ஒற்றையடி பாதைகளில் கணக்கற்ற கால்தடங்கள் தினம்தோறும் பதிந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு காலடிச் சுவடு கூட இன்னொன்று மாதிரி இருப்பதில்லை. தனக்கு மிகவும் பிடித்தமான காலடிச் சுவடுகளை மட்டுமே அவை மண்ணின் இதயத்தில் சேமித்து வைத்துக் கொள்கின்றன. காலங்களுக்கு முன்பு தன்னை உருவாக்கிய முதல் காட்டுமிராண்டியின் காலடியை மட்டும் அவை பூக்களால் வேலிகட்டி கவனமாக பத்திரப்படுத்தி வருகின்றன. இடம்பெயர்தலின் பரவசமும் பயணம் குறித்த அச்சமும் பிரபஞ்சத்துக்கு எதிரான தேடலும் கொண்டு முன் பின்னாக நடந்து சென்ற அந்த காலடிச் சுவடு இன்னும் ரேகை அழியாமல் உறைந்து போயிருக்கிறது. தன்னுள் பதியும் ஒவ்வொரு சுவட்டையும் அந்த மூலச்சுவட்டுடன் ஒப்பிட்டு பார்த்து கொள்வதே ஒற்றையடி பாதையின் ஒரே பொழுதுபோக்கு. நடைவண்டியின் உதவியுடன் பூமியை உதைத்து கொண்டே எழுந்து விழுந்து நடந்து செல்லும் குழந்தைகளின் காலடி தடங்களை ஒற்றையடி பாதைகள் மலர்ச்சியுடன் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கின்றன. தன்னை கண்டுபிடித்த முதல் காட்டுமிராண்டியின் சுவடுகளில் உள்ள உணர்ச்சிகள் இந்த பிஞ்சு கால் தடங்களிலும் இருப்பது குறித்து இரவெல்லாம் அவை ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும். கிராமத்திலிருந்து கிளை விரிந்து செல்லும் ஒவ்வொரு ஒற்றையடி பாதையும் தன்னுள் ஒரு பிரத்யோக ரகசியத்தை ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆற்றை நோக்கி செல்லும் ஒற்றையடி பாதையின் நனைந்த கால் சுவடுகளில் நீர்த்தாவரங்களின் பச்சையம், சுடுகாட்டை நோக்கி செல்லும் ஒற்றையடி பாதையின் தளர்ந்த காலடி சுவடுகளில் உதிர்ந்த பூக்களின் கண்ணீர் துளிகள், கருவேலங்காட்டை நோக்கி செல்லும் ஒற்றையடி பாதையின் கனத்த காலடி சுவடுகளில் நூற்றாண்டுகளின் புதிர்வட்ட பாதையில் சமையலுக்கான விறகு பொறுக்கப் போகும் கர்ப்பிணி பெண்களின் பெரும் வலி, தென்னந்தோப்பை நோக்கி செல்லும் ஒற்றையடி பாதையில் பயந்த காலடி சுவடுகளில் காதலும் களவும் நிரம்பிய ஆண் பெண் இருபாளரின் ஏகாந்த சிதறல்கள், புதர் மறைவுகளை நோக்கிச் செல்லும் ஒற்றையடி பாதையின் அழியாத கால்ச்சுவடுகளில் வண்டுகள் மிதக்கும் கள்ளுப்பானைகளின் தழும்பல், களத்துமேட்டை நோக்கிச் செல்லும் ஒற்றையடி பாதையின் பசித்த காலடி சுவடுகளில் சிட்டுக்குருவிகள் கொத்திப்போகும் நெல்மணிகள், ஒற்றையடி பாதைகளின் சகோதரனாக தான் இருப்பது குறித்து செம்மண் சாலைகளுக்கு உள்ளூர கொஞ்சம் பெருமிதம் உண்டு. லாடம் கட்டிய காலடி தடத்துடன் கட்டை வண்டிகள், செம்மண் சாலைகளில் புழுதி கிளப்பி பறந்து போகும் மாடுகளின் கழுத்து சங்கிலி ஓசையிடத்து தங்கள் பெருமிதத்தை அவை பகிர்ந்து கொள்ளும். தன்னுள் கிடக்கும் ஒற்றையடி பாதைகளின் இரகசியங்களை செம்மண் சாலைகள் பொறுமையாக கேட்டு ஆற்றுப்படுத்துகின்றன. ஒற்றையடி பாதைகளின் வருத்தம், சஞ்சலம், வெட்கம், கோபம், அச்சம், ஆனந்தம் என அனைத்து உணர்ச்சிகளையும் உள்வாங்கி செம்மண் சாலைகள் மேலும் சிவக்கின்றன. செம்புள பெயல் நீர் போல அவற்றின் அன்புடை நெஞ்சம் புழுதிகளை பரிமாறிக்கொண்டு ஒற்றையடி பாதைகளை வரவேற்கின்றன. செம்மண் சாலைகளில் கனவில் அவை ஆற்று மணல் போல வெண்மையாயிருந்த காலம் வந்து வந்து போகும். கூர்வாள்களுக்கும் கேடயங்களுக்கும் முற்பட்ட காலம் அது. துரோகமும் வன்மமும் சொற்களாக மாறி சொற்களுக்கு அர்த்தம் கூடி அகராதியில் நுழைந்த காலம். முதல் இரத்த துளிகள் கீழே சிந்திய போது சாலையின் மணற்துகள்கள் அந்த உயிரின் அடர்த்தியையும் ஏதோ சொல்லத் துடிக்கும் வெப்பங்களின் பிசுபிசுப்பையும் ஏந்திக் கொண்டு சிவந்தன. அந்த இரத்தம் உலர்ந்த பிறகும் மணற்துகள்கள் குற்ற உணர்ச்சி மேலோங்க பனித்துளிகளால் இரவெல்லாம் தங்களை கழுவிக்கொண்டன. அடுத்தடுத்த யுகங்களில் இரத்த துளிகள் அந்த மணற்துகள்களை நிரந்தர சிவப்பாக மாற்றிவிட்டது. ஆடு, மாடு, கோழி, மனிதன், வண்டிகள் என தன்னை கடக்கும் ஒவ்வொன்றின் மீதும் செம்மண் சாலைகள் தன் குற்ற உணர்ச்சியின் புழுதிகளை வாரி இறைக்கின்றன. நூற்றாண்டுகளின் புழுதிகளை தாங்க முடியாத மனிதன் அதை தார்ச்சாலைகளால் மூடுகிறான். தார்ச்சாலைகள் காட்டுமிராண்டிகளை மாநகருக்கு அழைத்து வருகின்றன. தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக மாநகரம், நகரம் மற்றும் கிராமங்களுக்கு நீட்டும் கருப்பு கொடிகளாக தார்ச்சாலைகள் நீள்கின்றன. மாநகரங்களின் தார்ச்சாலைகளின் கீழே செம்மண் சாலைகளின் சமாதிகள், அதற்கும் கீழே சேர்த்து வைக்கப்பட்ட காலடி தடங்களுடன் ஒற்றையடி பாதைகள்.
செம்மண் சாலைகளையும் ஒற்றையடி பாதைகளையும் தோண்டி பார்க்கும் உக்கிரத்துடன் மாநகரத்து சூரியன் தார்ச்சாலைகளை உருக்கிக் கொண்டிருக்கிறது. தார்ச்சாலைகளில் கால் தடங்கள் பதிவதில்லை. செருப்பு இல்லாதவர்களையும் கனத்த பூட்ஸ் இல்லாதவர்களையும் அவை மதிப்பதில்லை. சிவப்பு, மஞ்சள், பச்சை என அவை விளக்குகளால் வழிகாட்டுகின்றன. மாநகரத்தின் தார்ச்சாலைகள் பாம்புகளைப் போல வளைந்து வளைந்து நகரம் தாண்டி கிராமங்களுக்குள் நுழைந்து விடுகின்றன. களத்து மேடுகளில் பன்னாட்டு நிறுவனங்களின் தொழிற்சாலைகளில் இரும்பு குழாய்கள் மேகம் நோக்கி கரும்புகையை கக்கிக் கொண்டிருக்கின்றன. முன்பு நெல் தூற்றிக் கொண்டிருந்த வயல்களின் மேல் எழுப்பப்பட்டுள்ள கட்டிடங்களை நோக்கி தார்ச்சாலைகள் படையெடுக்கின்றன. தூரத்தில் இருக்கும் வயல்வெளிகளிலிருந்து கருத்து உடல் சுருங்கிய விவசாயிகள் நெற்தாள்களை சுமந்து கொண்டு தேசிய நெடுஞ்சாலைக்கு வருகிறார்கள். தார்ச்சாலைகளில் நெற்கதிர்கள் பரப்பி வைக்கப்படுகின்றன. யானை கட்டி போரடிக்கையில் நெல் தூற்றிய முரங்கள் சாலையோர புளிய மரத்தில் கவிழ்த்து வைக்கப்பட்டுள்ளன. ஒரு விவசாயி நெற்தாள்களை அள்ளி எடுத்து மாநகரத்தின் மீதிருக்கும் தன் கோபங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து தார்ச்சாலையின் மேல் சன்னதம் கொண்டு உக்கிரமாக அடிக்கிறான். மாநகரம் அவன் மேலிருக்கும் வன்மத்தை லாரி சக்கரங்களின் வழியாக நெற்கதிர்களின் மேல் ஏற்றிவிட்டு செல்கிறது. தேள் விழும் தாழ்வாரம். முதலில் நான் வசித்த வீட்டில் ஒரே ஒரு அறைதான் இருந்தது. இருளின் அடர்த்தியும் செஞ்சுவப்பு ஒளியுமாய் அந்த வீட்டில் வசிக்க நான் பழகிவிட்டிருந்தேன். இன்று வரைக்கும் ஒரு கழித்து சுருண்டு படுக்கும் போதெல்லாம் என் ஞாபக நதிக்கரையில் அந்த வீடே அலையெழுப்புகிறது. அந்த வீட்டின் அறையில் கேட்க கதைகளும் தாலாட்டுகளும் காற்றின் துகள்களில் மிதந்து மிதந்து நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் ஆறுதல் சொல்கின்றன. நான் சப்தம் பயின்ற நாதச்சுவர் அது. நான் மௌனம் பருகிய வெட்ட வெளியது. ஒரு சின்னஞ்சிறு மீனென நான் செதிலசைத்து சுவாசித்த செங்கடல் அது. மொழிகளுக்கும் மூலப்பொருளாய் இருந்த அந்த வீட்டின் அறையிலிருந்து வெளியே வந்தேன். நான் பிறந்துவிட்ட செய்தி கேட்டு என்னை சுற்றி சந்தோஷ முகங்கள். என் தாயின் கருவறை எனக்கு பரிச்சயப்படுத்திய வீட்டை இழந்த துக்கத்தில் அழத் தொடங்கினேன். வீடு மாறுதல் சோகமானது இல்லையா? சதையாலான வீட்டை விட்டு செங்கலால் ஆன வீட்டை என் குட்டி கண்களால் நோட்டமிட்டேன். காரை வேர்ந்த சுவரிலிருந்து ஒரு செங்கல் என்னை பார்த்து சிரித்தது. அதன் சிவப்பு நிறம் எனக்கு என் உயிர் உருவான உதிரத்தை நினைவுபடுத்தியது. அதனுடன் சிநேகமானேன். அன்று முதல் ஒன்று தோன்றியது. வீடுகளுக்கு உயிர் உண்டு. வெறும் செங்கல்லும் சாந்தும் கூரையும் ஜன்னலும் கதவும் கொண்டு உருவானதல்ல வீடு. வீடுகள் கருவறையின் கதகதப்பை தருபவை. காட்டுக்குகைகளின் பாதுகாப்பை மீட்டுருவாக்கம் செய்பவை. வேட்டையாடி வீடு திரும்புகையில் குளிர்ந்த காற்றால் கேசம் வருடுபவை. உலகம் அணுக்களால் ஆனது. நமது உடலின் தசையும் இரத்தமும் அணுக்களால் ஆனது. வீடும் அணுக்களால் ஆனது. அணுக்கள் என்ற புள்ளியில் உலகம், நாம், வீடு அனைத்தும் ஒன்று சேர்கிறோம். நாம் வீட்டை தொடுகின்ற போது வீடும் நம்மை தொடுகிறது. அப்புறம் எப்படி வீடு உயிரற்ற ஜடப்பொருளாக இருக்க முடியும்? வீடுகள் வாசனைகளால் பேசுவதை நீங்கள் கேட்டதுண்டா? ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி வாசம் உண்டு. எங்கள் கிராமம் 1-2 ஓட்டு வீடு, மாடி வீடு தவிர முழுக்க குடிசை வீடுகள்தான். ஊரில் நிறைய குடிசைகள் பனை ஓலையாலும் ஈச்ச ஓலையாலும் கட்டப்பட்டிருந்தன. தென்னை ஓலை வேய்ந்த வீடு எங்களுடையது. என் பால்ய காலத்தில் நான் அந்த குடிசை வீட்டில்தான் வளர்ந்தேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 3 அறைகள். மண் தரையில் சாணி மெழுகியிருக்கும். மேலே ஒரு பெண்ணம்பெரிய மூங்கில் மரம் உத்திரமாய் குடிசையை தாங்கிக் கொண்டிருக்கும். பென்சில், பலப்பம், மயிலிறகு, ஆக்கர் குத்தப்பட்ட பம்பரம், உண்டியலில் குச்சிவிட்டு திருடிய சில்லறைகள் என என் புதையல்களை அந்த உத்திரத்தில்தான் ஒளித்து வைப்பேன். வீட்டின் முன்புறம் இருபக்கமும் அகலமான திண்ணைகள். திண்ணைகள் நடுவே ஆணியால் கீறப்பட்ட தாயக்கட்டங்களின் அச்சு. சமையலறையின் செம்மண் சுவர் கொடியடுப்புகளின் ஈர விறகுகளால் எழுந்த புகையால் கருப்பாக மாறியிருக்கும். என் பிள்ளை கிறுக்கல்களுக்கு அந்த சுவர் ஒரு ராட்சச ஸ்லேடாய் உதவி புரியும். என் தந்தை தமிழாசிரியர் என்பதால் அவரது சேமிப்பில் கிட்டத்தட்ட 40,000 புத்தகங்கள் எங்கள் வீட்டில் இருந்தன. எங்கள் வீடு முழுக்க புத்தகங்கள். புத்தக மூட்டைகளுக்கு நடுவில்தான் நான் தூங்குவேன். காற்றடிக்கும் மாதங்களும் மழையடிக்கும் வேளைகளும் எங்களை பாதுகாப்பதை விட புத்தகங்களை பாதுகாப்பதே எங்கள் கவலையாக இருந்த காலம் அது. தென்னை ஓலை நைந்துவிட்டால் மீண்டும் புதிதாய் ஓலை மாற்றுவோம். பழைய ஓலைகளை கீழே தள்ளிவிட்ட பிறகு வீடு சதையிழந்த எலும்பாய் தென்னை மர வாரைகளுடனும் நார்களுடனும் என்னை பார்த்து கண்ணீர் விடும். சட்டென்று கூரையற்ற பொருள்களற்ற வீட்டின் அறைகள் சிறிதாய் தோற்றமளிக்கும்.
பால்யத்தின் கண்களில் விஸ்வரூபமாய் தெரியும் வீடு வயதின் பார்வையில் தன் உருவத்தை இழந்து சின்னதாக மாறுவது எந்த கணத்தில் நடக்கிறது என்று யாரால் சொல்ல முடியும்? அந்த வீட்டை நினைக்கும் போதெல்லாம் காய்ந்த தென்னை ஓலைகளும் புத்தக வாசிப்பும் சாணிமொழுகிய தரைவாசமும் என்னுள் வந்து போகும். அப்புறம் நாங்கள் ஓட்டு வீட்டுக்கு மாறினோம். பெரிதாக வித்தியாசம் ஒன்றுமில்லை. சிவப்பு ஆமைகள் வரிசையாக நிற்பது மாதிரி ஓடுகள் கூரையில் அடுக்கப்பட்டிருக்கும். மழைக்காலங்களில் ஓடுகளின் இடைவெளியில் உள்ள சிறிய வாய்க்காலில் தண்ணீர் வழுக்கி வந்து கீழே விழுந்து மண்ணில் நீர் முட்டைகளை உருவாக்கும். எங்களின் காகித கப்பல் அந்த சிறிய வட்டத்தில் சிக்கிச் சுழன்று பின்பு தெருவோடு கலந்து தொலைந்துவிடும். ஓட்டு வீடுகளில் கோடை காலம் கொடுமையானது. பகலின் வெப்பம் தாங்காமல் இரவெல்லாம் ஓடுகளிலிருந்து தரை நோக்கி தேள்கள், நட்டுவாக்களிகள் போன்ற பூச்சிகள் கீழே விழும். எத்தனையோ இரவுகள் என் போர்வையில் என்னுடன் தேள்களும் புரண்டு படுத்திருக்கின்றன. தேள்கடித்த தடயம் இல்லாதவன் ஓட்டு வீட்டில் வாழவில்லை என்று அர்த்தம். ஓட்டு வீடுகளின் வாசனை தேள்களின் சுவாசங்களிலிருந்தே எழுகிறது. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது மாடி வீடு கட்ட ஆரம்பித்தோம். கிராமத்தில் வீடு கட்டுவது என்பது திருவிழா நடப்பது மாதிரி. கடைக்கால் தோண்ட பூஜை செய்து சதுரம் சதுரமாய் குழி வெட்டத் தொடங்கும் போதே குதூகலம் தொடங்கிவிடும். வேகவதி ஆற்றங்கரையிலிருந்து மாட்டு வண்டியில் மண் எடுத்து வருவோம். வீட்டுக்கு முன்பு மண் கொட்டப்படும் போது குழந்தைகள் சூழ்ந்து விடுவார்கள். வீடு கட்ட குவிக்கும் மணலில் விளையாடும் குழந்தைகள்தான் உண்மையில் வீடுகளை ஆசீர்வதிக்கின்றனர். பின்பு செங்கல் வாங்க செங்கல் சூளைக்கு கிளம்புவோம். பெண்ணம் பெரியது, மிகப்பெரியது, பெரியது, சிறியது, மிகச் சிறியது என அடுக்கப்பட்ட வரிசையில் செங்கற்கற்கள் எரிந்து கொண்டிருக்கும். சவுக்கு கட்டைகள் கீழ் அறையில் உஷ்ணம் சேர்க்க ஆபத்தறியாமல் சூளைக்கு மேலே சிட்டுக்குருவிகள் அமர்ந்திருக்கும். அதிகாலை சூரியனை நோக்கி செங்கற்சூளை வெள்ளைக்கொடி காட்டுவது போல புகையை அனுப்பும். வீட்டின் கட்டடம் உயர உயர ஊரே வந்து விசாரித்து போகும். இந்த பக்கம் வாசல், அந்த பக்கம் ஜன்னல் என்று பார்த்து பார்த்து கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் நடக்கையில் வாசல் பூசணிகள் காசுகளை உதிர்த்து கற்பூர தண்ணியில் சிரிக்கும். மாடி வீடு அந்தஸ்தின் குறியீடு. வாசலில் கட்டப்படும் திருஷ்டி பொம்மையின் தனிமையைப் போல மாடி வீடுகள் பெயிண்ட் வாசனையுடன் கிராமத்திலிருந்து அந்நியப்படுகின்றன. மாநகரம் அடுக்குமாடி வீடுகளால் நிரம்பியிருக்கிறது. அடுக்குமாடி குடியிருப்பின் வாசல்களில் பால் பாக்கெட்டுகளும் செய்தித்தாள்களும் சூரிய ஒளி வெப்பமாகும் வரை காத்திருக்கின்றன. ஜன்னல் கம்பிகள் தோறும் ஈரத் துணிகள் காற்றில் ஆடிக்கொண்டிருக்கின்றன. கதவில் பொருத்தியிருக்கும் லென்ஸுகளின் வழியே மாநகரம் வெளியே நிற்பவர்களின் முகங்களை பெரிதாக பார்த்து சந்தோஷத்துடன் உள்ளே அனுமதிக்கிறது. நாய்கள் குறித்த எச்சரிக்கையை சக மனிதனுக்கு மாநகரத்து வீடுகளின் பலகைகள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. சென்னையில் எங்கள் தெருவை கடந்து சென்றபோது ஒரு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. தெருவின் கடைசியில் ஒரு அடுக்குமாடி கட்டடம் புதிதாய் கட்டப்பட்டிருந்தது. அந்த தெருவின் வழியாகத்தான் தினமும் சென்று வருகிறேன். அந்த இடத்தில் அப்படி ஒரு கட்டடம் கட்டிக்கொண்டிருக்கும் சூழலையே கண்டதில்லை. திடீரென்று பிறந்த பெண் குழந்தை ஒரே நாளில் இளம்பெண்ணாக மாறியதைப் போல ஒரே நாளில் எப்படி கட்டடம் முளைக்க முடியும்? கடந்த 6 மாதங்களாக ஓலைகளால் மூடப்பட்ட சாரங்களுக்கு உள்ளே அந்த கட்டடம் ரகசியமாக வளர்ந்திருக்கிறது. மாநகரத்து தெருக்கள் தோறும் மழைக்காளான்கள் மாதிரி கட்டடங்கள் திடீரென்று முளைக்கின்றன. வீட்டை கட்டிப்பார் என்பார்கள். வீடு கட்டப்படுவதை பார்க்கக்கூட அனுமதிக்காமல் மாநகரத்தின் வீடுகள் முளைத்து கொண்டிருக்கின்றன.